This is Pastor Conrad DeFries with our Bible study today. அன்புக்குரியவர்களே, நான் போதகர் கான்ராட் டெஃப்ரீஸ் இந்த வேத பாடத்திற்கு உங்கள் அன்புடன் வரவேற்கின்றேன். The title of our Bible study is Giving Voice to God's Word. இன்னைக்கு நம்மளுடைய வேத பாடத்தின் தலைப்பு என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்ப்பது. It is important and it is our responsibility to speak what the Word of God says. நம்மளுடைய கடமை என்னவென்று சொன்னால், வேத வசனம் என்ன சொல்கிறதோ அதை பேசுவது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. In the book of Psalms, chapter 116 and verse 10, சங்கீதம் 116வது சங்கீதம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், it says, I have believed and therefore I speak. அங்கே சங்கீதக்காரன் எப்படி சொல்கிறான்? நான் விசுவாசிக்கிறேன், ஆகையால் நான் பேசுகிறேன் என்று நம்மால் வாசிக்க முடியும். First, we must believe what the Word of God says. முதல் தேவ வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். Then we must speak with our voice what the Word of God says. அதே வண்ணமாக தேவ வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை நம் நாவினால் உச்சரிப்பதும் பேசுவதும் அவசியம். We have fingerprints that identify who we are. நமக்கு கை விரல்களின் அச்சு இருக்கிறது. அது நாம் யார் என்பதை அந்த நம்முடைய கை ரேகை நமக்கு உலகத்திற்கு காண்பிக்கும். Our voice also has a voice print. அதே வண்ணமாக தான் நம் குரலுக்கும் ஒரு அச்சு இருக்கிறது. When we speak with our voice, then God will find where we are. அதே வண்ணமாய் நாம் தேவ வார்த்தைகளை நாம் பேசும்போது நாம் யார் என்பதை தேவன் அறிவார். As we give voice to the Word of God, then the promises will find us. நம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் பேசும்பொழுது அந்த வார்த்தைகள் நம்மை தேடி கடந்து வரும். This is the way God knows who is believing because He is speaking. அப்பொழுது ஆண்டவர் அறிவார் யார் விசுவாசிக்கிறாங்க. அவங்க விசுவாசிக்கிறவர்கள் அதை உச்சரிக்கிறார்கள், பேசுகிறார் போது அவர்கள் யார் என்பதை தேவன் அறிவார். In the book of John, chapter 15 and verse 7, யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், if ye abide in Him and His words abide in you. அங்கே யோவானிலே வாசிக்கும்போது, நீங்கள் கர்த்தரிலும் அவருடைய வார்த்தை உங்களிலும் தங்கி இருந்தால், then you can ask what you will and it will be done to you. அப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று நாம் வாசிக்க முடியும். The word ask here is not a prayer. இங்கே கேளுங்கள் என்று சொல்கிற அந்த பதமானது ஜெபத்தை குறிக்கிற ஒரு வார்த்தை அல்ல. In the Greek, it means to demand what is rightfully belongs to you. அந்த இடத்திலே கேளுங்கள் என்ற வார்த்தை கிரேக்க பதத்திலே உங்களுக்குரியதை கட்டாயப்படுத்தி கேட்டு பெற்றுக்கொள்வது என்று பொருள் கொள்ளலாம். You are not demanding of God, but you are demanding the circumstances to change. நீங்க கர்த்தரை கட்டளையிடல, கர்த்தரிடத்திலிருந்து நீங்க நீ செய்தான் ஆகணும்னு சொல்லல, ஆனா சூழ்நிலையை நீங்க கட்டளையிடுகிறீங்க, அதை மாறும்படியாய் பேசுகிறீர்கள். You are taking God's word and speaking it out of your mouth. நீங்க கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து அதை உங்க நாவினால் அதை உச்சரிக்கிறீர்கள், பேசுகிறீர்கள். God has already given the promises, but you and I have to speak it to bring it to pass. கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அதை நாம் பேசுவது அல்லது உச்சரிப்பது மிக அவசியம். Abraham had the promises for 24 years. ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தை பெற்று 24 ஆண்டுகள் வாக்குத்தத்தத்தை பெற்று ஆனது. And he even tried to produce the will of God by having Ishmael. அவன் தன்னுடைய மாம்சத்தின்படி தேவனுடைய சித்தத்தை செய்யும்படி பெற்றெடுத்தவன் தான் இஸ்மவேல். This was a work of the flesh trying to produce the will of God. இது மாம்சத்தின் மூலமாக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு காரியம்.
God was not pleased with the human effort that he did. மாம்சத்தின் மூலமாய் தேவனுடைய சித்தத்தை செய்த அந்த காரியத்தை குறித்து தேவன் பிரியப்படவே இல்லை. When he had Ishmael, it was 13 years then before God spoke to him again. அவன் இஸ்மவேலை பெற்று 13 ஆண்டுகள் பிறகுதான் தேவன் ஆபிரகாமோடு கூட பேசினார். But during this 13 years, Abraham and Sarah were growing spiritually. ஆனால் அந்த 13 ஆண்டுகளிலே ஆபிரகாமும் சாராவும் அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து கொண்டே இருந்தார்கள். They were learning a very important lesson spiritually. அவங்க ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக்கொண்டு இருந்தார்கள். They were learning that you cannot do the will of God with your own ability. அவங்க கற்றுக்கொண்ட மிக முக்கியமான பாடம் என்னவென்று சொன்னால், மாம்ச பலத்தினால் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாது என்பதை கற்றுக்கொண்டார்கள். I want to encourage you not to be discouraged. நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், நீங்க சோர்ந்து போகாது இருப்பீர்களாக. Because just as Abraham was learning, you and I are learning the ways of God. எப்படி ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொண்டானோ அதே வண்ணமாக தான் நீங்களும் நானும் கூட தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு இருக்கிறோம். In Isaiah 55 and verse 9, ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 55ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, God says, my thoughts are not your thoughts and my ways are not your ways. அங்கே ஆண்டவர் சொல்லும்போது, உங்கள் நினைவுகள் அல்லது அப்போது உங்கள் வழிகளை பார்க்கும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. Don't be discouraged while you are learning these lessons. நீங்க இந்த பாடத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் சோர்ந்து போகாது இருப்பீர்களாக. Abraham made many mistakes, but it did not keep the promise of God from coming to pass. ஆபிரகாம் அநேக தவறுகளை செய்தான், ஆனால் அவன் செய்த தவறுகளின் நிமித்தமாக தேவனுடைய வாக்குத்தத்தம் அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேறாமல் போகவே இல்லை. If you will continue on, your mistakes will not keep God from keeping his promise. நீங்க தவறு செய்வது நிமித்தமாக தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றாமல் அவர் அப்படியே இருப்பதும் இல்லை. The promise, God has already said yes to his promises. காரணம் ஆண்டவர் அவருடைய வாக்குத்தத்தத்தை குறித்து ஆம் என்று சொல்லி இருக்கிறார். It is our responsibility to say, so be it, and we agree with our mouth. நீங்கள் செய்ய வேண்டியது, ஆண்டவரே நீர் சொன்னபடி ஆகட்டும் ஆமென் என்று சொல்லுங்க, அது அப்படியே நடப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். In the book of James chapter 1 and verse 6, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீர்களானால், it says, if we will ask in faith, God will produce the promise. அங்க வசனம் சொல்லுங்க, விசுவாசத்தினால் நீங்கள் கேட்டால் கர்த்தர் அதனுடைய பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார் என்று அந்த வசனம் நமக்கு போதிக்கிறதை நீங்கள் வாசிக்க முடியும். It took Abraham many years until he did not waver at the promise. அவன் பல நாட்கள் கடந்து போனது, ஆனால் வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் கவலையற்றவனாக அதை அசட்டையும் பண்ணவில்லை. In the book of Romans chapter 4, ரோமர் 4ஆம் அதிகாரம், it says Abraham staggered not at the promise of God. அங்க ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது அவன் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் கவலையற்றவனாக அவன் அசதியாய் அவன் இருக்கவில்லை. But for 24 years he staggered many times. 24 ஆண்டுகள் பல போராட்டங்கள், ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை உறுதியாய் பற்றி கொண்டிருந்தான். So don't be discouraged as you are learning the ways and the thoughts of God. இன்னைக்கு ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து நீங்கள் அசட்டையாய் இருக்க வேண்டாம், அதை கற்றுக்கொள்ள முயலுங்கள். We must learn God's ways are higher and better than our ways. அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய வழிகள் மேலானதும் அது மகிமையானதுமாய் காணப்படுகிறது. In the book of Romans chapter 10 verses 6 through 8,
ரோமர் 10ஆம் அதிகாரம் 6லிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போமானால் it says, shall we go to heaven to bring Christ down? அங்கே ஒரு கேள்வியாக கேட்கிறார், நாம் பரலோகத்துக்கு போய் இயேசுவை கீழே இறக்குவோமா? Or shall we go down in the deep to bring him up again from the dead? பாதாளத்துக்கு கடந்து போய் மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்புவதா? He says no, but the word of God is in our mouth and in our heart. இல்லை என்றும் உன் உள்ளத்தில் சொல்லுகிறதுமன்றி இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயினால் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்கிறது. Jesus is called the word of God. அன்புக்குரியவர்களே, இயேசு தேவனுடைய வார்த்தை என்று அழைக்கப்பட்டார். It says the word of faith is nigh to you in your mouth and in your heart. தேவன் மேல் இருக்கிற வார்த்தை மேல் உங்கள் விசுவாசத்தை உங்கள் இருதயத்தில் ஆழத்தில் நீங்கள் வைத்தல் அவசியம். I encourage you to keep growing spiritually until you become like Abraham. அன்புக்குரியவர்களே, என்னுடைய ஜெபம் எல்லாம் நீங்கள் நாளுக்கு நாள் நீங்கள் வளர வேண்டும். எப்படி என்று சொன்னால் ஆபிரகாமை போல் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வளர வேண்டும். Yes, he made many mistakes, but he kept going until he learned the lesson. அவனுடைய வாழ்க்கையில் அநேக தவறுகளை அவன் செய்தான், உண்மைதான். ஆனாலும் தேவனுடைய வார்த்தை நிறைவேறத்தக்கதாக தன் வாழ்க்கையிலே அநேக அனுபவங்களை கற்றுக்கொண்டான். Finally, he came to the place that he did not waver in his faith. கடைசியாய் ஒரு இடத்திற்கு கடந்து வந்தான். அவன் விசுவாசத்திலே அவன் அசதியாய் இராத இருக்கிற ஒரு இடத்திலே அவன் கடந்து வந்தான். It takes two things for us to do to get the victory. வெற்றியை பெற்றுக்கொள்ள இரண்டு வழிகள் உண்டு. We must believe it in our heart and then speak it with our mouth. ரெண்டு காரியம் என்னவென்று சொன்னால், இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் பேசுகிறவளாய் காணப்பட வேண்டும். Many Christians are believing the word, but they're not speaking the word. அன்புக்குரியவர்களே, அநேக விசுவாசிகள் விசுவாசிக்கிறார்கள், ஆனால் தேவனுடைய வார்த்தைகளை அவர்கள் அறிக்கையிடுவதோ பேசுவதோ இல்லை. We must learn to speak what we believe the word of God declares. அன்புக்குரியவர்களே, தேவனுடைய வார்த்தை உங்களை குறித்து என்ன சொல்கிறதோ அதை நீங்கள் அறிக்கையிடுகிறவளாய் காணப்பட வேண்டும். God is waiting for us to speak it what he has already promised. ஆண்டவர் ஏற்கனவே பேசின வார்த்தைகளை உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்றும்படி அவர் விரும்புகிறார். This is the same way that people receive salvation. இரட்சிப்பை பெற்றுக்கொள்வதும் இதே வழிதான். In Romans chapter 10 verses 9 and 10. ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே இவைகளை நம்மால் வாசிக்க முடியும். They believe with their heart unto righteousness. அவர்கள் வசனம்படி சொல்லுகிறது நீதிக்கு ஏற்ற விசுவாசம் என்று வாசிக்கிறோம். And then they open their mouth to receive salvation. அங்க சொல்லப்பட்ட கர்த்தராகிய இயேசுவை நீ வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினதை உன் இருதயத்தில் விசுவாசித்தால். This is always the process to receive all the blessings of God. இது நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும் என்று சொல்லப்பட்டது. எல்லா வாக்குத்தத்தங்களையும் பெற்றுக்கொள்கிற வழி இதுவே. This is the way the devil gets his things to people also. அன்புக்குரியவர்களே, பிசாசும் இதே வழியை பயன்படுத்தி தான் அவனுடைய காரியத்தையும் ஜனங்களின் மேல் திணித்துக் கொண்டிருக்கிறார். In the book of Numbers chapter 14 and verse 28. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், the children of Israel were complaining in the wilderness. அங்கே இஸ்ரவேலர்கள் அவர்கள் தேவனை குறித்து அவர்களுடைய வனாந்தரத்தை குறித்து அவர்கள் முறுமுறுத்துக் கொண்டிருந்த பொழுது, they were saying they were going to die in the wilderness. அவங்க சொன்னாங்க, நாங்க இந்த வனாந்தரத்தில் மரித்துதான் போகிறோம் என்று சொன்னார்கள். God told them, as you have spoken, so will it be.
ஆண்டவர் சொல்கிறாங்க, நீங்கள் என் செவி கேட்க சொன்ன பிரகாரமாகவே உங்களுக்கு செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். It is a spiritual law that what you believe and speak you will have. இது ஆவிக்குரிய ஒரு சட்டம். என்ன சட்டம் தெரியுமா? நீங்க விசுவாசித்து எதை பேசுகிறீர்களோ அது நடக்கும். If you speak negative things and believe it, then that is what you will have. அன்புக்குரியவர்களே, எதிர்மறையான கருத்துக்களை விசுவாசித்து அதை பேசினால் அது நடக்கும். If you say nothing works for me, nobody likes me. ஐயோ, எனக்கு எது நடக்கலைங்க, யாரும் என்ன நேசிக்கலைங்க என்று நீங்கள் சொன்னால், it is a spiritual law that those things will come to pass. இது ஆவிக்குரிய சட்டத்தின்படி நீங்க சொன்னது அப்படியே உங்களுக்கு நடக்கும். In the book of Proverbs chapter 18 and verse 21, நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, it says death and life are in the power of the tongue. அங்கே நீதிமொழிகளில் வாசிக்கும் போது 18:21 வாயிலே மரணமும் ஜீவனும் நம் வாயின் அதிகாரத்தில் உண்டு என்று வாசிக்கிறோம். The ability for us to speak words is a gift from God. தேவனுடைய வார்த்தையை பேசுவது தேவனுடைய வரம் என்று நான் சொல்லுவேன். Yes, words are given so we can communicate with one another. வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதன் மூலமாய் ஒருவரோடு ஒருவர் நம்ம பேசுகிறோம், உண்மைதான். But the number one reason for speaking words is to release power. ஒரே காரியம், தேவன் நமக்கு வார்த்தைகளை கொடுக்கிற ஒரு காரியம் என்னன்னா, வல்லமையை அதை பிரவேசிக்கிறது இந்த வார்த்தைகள். By speaking God's word and believing it, we release the power that is in the word of God. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அதை பேசும்போது அந்த வார்த்தையின் வல்லமையை வெளிப்படுத்துகிறோம். The devil takes the things of God and twists and perverts them. பிசாசானவன் தேவனுடைய வார்த்தையை எடுத்து அதை மறுரூபமா அல்லது மாற்றுகிறான். So the devil wants people to speak fear and discouragement, so that is what they will get. பிசாசானவன் என்ன செய்கிறானா, பயத்தையும் எதிர்மறையான கருத்துகளையும் தோல்விகளையும் அவர்கள் பேசும்படியாய் அவன் ஏவுகிறான். It is like a law of attraction. அது law of attraction என்று சொல்ற இழுப்பு சக்தி. If you speak good words of God, you will attract the things of God to you. நீங்க நல்ல வார்த்தைகளை பேசினால் நன் வார்த்தைகளுக்குரியவைகளை நீங்க இழுக்கிறீங்க. The children of Israel in the wilderness spoke negative things, and that is what happened to them. அந்த இஸ்ரவேலர்கள் தங்கள் எதிர்மறையான கருத்துக்களை தோல்விகளை பேசினாங்க, தோல்விகளை அவர்கள் அறுத்தார்கள். It is a trick of the devil for people to speak negative things that will happen. இன்னைக்கு பிசாசானுடைய தந்திரங்களில் ஒன்று என்னன்னா, எதிர்மறையான கருத்துக்களை உங்களை பேசுகிற வண்ணமாக அவன் சூழ்நிலைகளை உருவாக்கி அவன் உங்களை பேசும்படி ஏவுவான். In the book of Romans chapter 8 and verse 26, ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், it says, the Lord helpeth our infirmities. ஆண்டவர் நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார் என்று வாசிக்க முடியும். The word helpeth is a beautiful word in the Greek. அங்கே உதவி செய்கிறார் என்ற அந்த பதம் எபிரேய மொழியிலே, அது கிரேக்க மொழியிலே அது ரொம்ப அருமையாய் சொல்லப்பட்ட ஒரு பதம். அது It means he takes hold together with us against our enemies. அங்கே அந்த பதத்தினுடைய பொருள், உண்மையான கிரேக்க மொழியின் பொருள் என்னவென்று சொன்னால், அவர் நம்மோடு கூட நின்று எதிரியாளிகளை நிர்மூலமாக்கத்தக்கதாய் அவர் நம்மோடு கூட உதவியாய் நிற்கிறார் என்று அதன் பொருள். When David killed Goliath, God was with him to help him do it. தாவீது கோலியாத்தை ஜெயிக்கும் பொழுது தேவன் தாவீதோடு கூட இருந்து தாவீது வெற்றி பெற தேவன் அவனுக்கு உதவி செய்தார். David trusted in the Almighty God to give him victory.
தாவீது வெற்றி பெற வேண்டும் என்று தேவன் விரும்பினார். தேவன் அவனுக்கு வெற்றியை கொடுத்தார். God was guiding that stone to the one spot that would kill the giant. பாருங்க, ஒரே கல்லிலே அவ்வளவு பெரிய ராட்சதனை விழத்தக்கதாய் தேவனுடைய கரம் அவனோடு கூட இருந்தது. But David was believing and he was speaking victory. தாவீது விசுவாசித்தான். தாவீது விசுவாச வார்த்தைகளை பேசினான். This is what we must do today, to speak the word with our mouth. அன்புக்குரியவர்களே, இதைதான் நான் இன்றைக்கு சொல்லுகிறேன். தேவ வார்த்தைகளை பேசுகிறவளாய் நாம் காணப்பட வேண்டும். In the book of Isaiah, chapter 43 and 26, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 43:26 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், God says, "Put me in remembrance, let us plead together." அங்க வசனம் இப்படி சொல்லுது, நாம் ஒருவரோடு ஒரு வழக்காடும்படி எனக்கு நினைப்புட்டு நீ நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை செல் என்று சொல்லப்படுகிறது. He is telling us to remind him of what his word says. ஆண்டவர் எனக்கு நினைப்புட்டு என்று சொல்லுகிறதை நம்மால் வாசிக்க முடியும். That is the way God gets us to speaking the word of God out of our mouth. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்க தேவ வார்த்தைகளை பேசுங்கள். As long as Abraham only believed but did not speak, he did not receive the promise. ஆபிரகாம் விசுவாசித்தான். அவன் தேவனுடைய வார்த்தைகளை பேசாமல் இருந்த வரைக்கும் அவன் அந்த விசுவாசித்ததை பெற்றுக்கொள்ளாதவனாய் காணப்பட்டான். When God changed Abram's name to Abraham, then he began to speak the word of God. அவன் எப்போது தேவன் அவனுடைய பேரை மாற்றினார், அபிராம் இருந்த பேரை ஆபிரகாம் என்று மாற்றின போது அந்த வார்த்தையை அவன் விசுவாசித்து அதை அறிக்கையிட்ட போது அவன் அந்நன்மையை பெற்றுக்கொண்டான். The name Abraham meant, "I am the father of a multitude." ஆபிரகாம் என்ற பெயருக்கு நான் பல ஜாதிகளுக்கு பல தேசத்திற்கு தகப்பன் என்று அதன் பொருள். We call those things that be not as though they already are. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு நம்முடைய இல்லாததை இருக்கிற வண்ணமாய் அழைக்கிற தேவன் அவர். We are only agreeing with what God has already said. அன்புக்குரியவர்களே, கர்த்தர் ஏற்கனவே நாம் யார் என்பதை அவர் சொன்னதையே நாம் விசுவாசித்து அதை அறிக்கை செய்கிறோம். I am the head and not the tail, above only and not beneath. நான் தலையாயிருக்கிறேன், நான் வாளல்ல, என்னை தலையாக்கி இருக்கிறார் என்று நாம் சொல்ல வேண்டும். Let the weak say, "I am strong." பலவீனன் நான் பலவான் என்று சொல்வானாக. God is listening for us to speak his word. கர்த்தர் அவருடைய வார்த்தைகளை பேசும்போது அவர் அதை கவனித்து கேட்கிறார். In the book of Hebrews, chapter 11 and verse 1, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், in the amplified version of the Bible, விளக்க உரை வேதாகமத்தில் அந்த வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. It says, "Faith sees as real fact what the senses do not see." இங்க வசனம் இப்படி சொல்லுகிறது, விசுவாசம் சொன்னால் உண்மையை நோக்கி பார்க்கிறது, அல்லது நம்மளோட மாம்ச கண் பார்க்காத காரியத்தை, நம் சூழ்நிலைகளை கொண்டு பார்க்காத காரியத்தை விசுவாசமானது உண்மையாய் பார்க்கிறது என்று பொருள் கொள்ளலாம். We have to have it by faith before we can have it in the natural. மாம்சத்திலே ஒரு காரியத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக விசுவாசத்திலே அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். In the book of Hebrews, chapter 13 and verse 6, 13ஆம் அதிகாரம் எபிரேயர் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், it says, "I will boldly say, the Lord is my helper." அங்க சொல்லப்படும், நான் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர். It is up to us to say it first, then God will bring it to pass. அன்புக்குரியவரே, முதலாவது சொல்லுங்க, கர்த்தர் அதை உங்க வாழ்க்கையில நடப்பிப்பார். In the book of Job, chapter 22, verse 28,
யோபு 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீர்களானால் it says, "You shall decree a thing and it will be established to you." அங்க வசனம் சொல்லுங்க, நீங்கள் எதை சொல்லுகிறீர்களோ அது உங்களுக்கு நிலவரப்படும். In other translations it says, "You will decide and declare it." நீங்கள் ஒரு காரியத்தை நினைவு பண்ணினால் அது உங்களுக்கு நிலைவரப்படும் என்று வாசிக்கிறோம். You have to think it, then you have to speak it with your mouth. நீங்க அதை யோசிக்க வேண்டும், அதை உங்கள் நாவினால் பேச வேண்டும். The Bible says that is what will be established unto you. எது உங்களுக்கு நிலைவரப்படும் என்று சொன்னால், நீங்கள் எதை யோசிக்கிறீர்களோ, எதை நீங்கள் சிந்திக்கிறீர்களோ, எதை விசுவாசிக்கிறீர்களோ, எதை பேசுகிறீர்களோ அது உங்களுக்கு நிலைவரப்படும். Then the Bible says the light of God will shine on your path what to do. ஆண்டவர் சொல்லுங்க, அப்ப உம்முடைய பாதைகளில் எல்லாம் வெளிச்சம் பிரகாசிக்கும். ஆமென். God has given us the authority on earth to do his will. ஆண்டவர் இந்த உலகத்திலே நாம் செயல்படுகிற அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். God has already done what he's going to do about the devil. Now it is up to us to speak his word. அன்புக்குரியவர்களே, நாம் தேவன் ஏற்கனவே பிசாசையும் அவன் அதிகாரங்களையும் நிர்மூலமாக்கி இருக்கிறார். இப்போது அவைகளை பெற்றுக்கொள்கிற கடமையும் பொறுப்பும் உங்களுக்குரியதா இருக்கிறது. In the book of Mark, chapter 11, verse 23, மார்க் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீரானால், it tells us 3 times in that verse to say what God says. அங்க வசனம் சொல்ல 3 முறை கர்த்தர் சொல் என்று ஆண்டவர் அங்கு கட்டளையிடுகிறதை நம்மால் பார்க்க முடியும். If you will say to the mountain, be removed, and not doubt. இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரம் தள்ளுண்டு போ என்று சொல்லி, But then if you will believe only, என்று சொல்லி தன் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால், it says you will have what you say. அப்போது அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். We must learn not to talk to God about the mountain, மலையை பார்த்து தேவனை பார்த்து மலையை குறித்து சொல்லுவதல்ல. but this verse says for us to talk to the mountain. ஆனா இந்த வசனம் சொல்லுகிறது மலையை பார்த்து பேசுங்க. We are speaking to the mountain to move in the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே மலையை கடந்து போகும்படி கட்டளையிடுகிறோம். Jesus spoke to the storm and to the winds to stop. இயேசு காற்றை பார்த்து பேசினார், மலையை பார்த்து பேசினார். He did not pray to God the Father to stop the storm. ஆண்டவர் பிதாவை நோக்கி, பிதாவே இந்த மலை மேகங்கள் மாறட்டும் என்று பிதாவை நோக்கி வேண்டவில்லை. But he spoke the word of God to the storm. ஆனால் அவர் அந்த காற்றையும் கடலையும் பார்த்து பேசினார். He said, the works that I do shall you do also. அன்புக்குரியவர்களே, இயேசு சொன்னார், நான் செய்த இதே கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள் என்று சொன்னார். And this verse tells us to say to the mountain to be removed. ஆண்டவர் இந்த வசனம் சொல்லுது, மலையை பார்த்து அது தண்ணீர் கடலில் தள்ளுண்டு போ என்று நீ மலையை பார்த்து பேசு. In the book of Luke chapter 10 verse 19, லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, he says, I give you authority over all the power of the enemy. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு அதிகாரம் தருகிறேன், பிசாசின் சகல அதிகாரத்தின் மேல் நான் உனக்கு அதிகாரம் தருகிறேன். In the book of John chapter 14 in verse 13, யோவான் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீரானால், he said, whatever you demand in my name, I will do it. நீங்கள் என் நாமத்தினால் எதை கேட்பீர்களோ அதை நான் செய்வேன்.
I want you to pray this prayer after me to receive Jesus as Savior. அன்புக்குரியவர்களே, இயேசுவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு நான் சொல்லுகிற இந்த ஜெபத்தை நீங்கள் சொல்லும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். Pray out loud, I believe Jesus Christ is the Son of God. சத்தமாய் சொல்லுங்க, இயேசுவே நீரே மெய்யான தேவகுமாரன் என்று நான் விசுவாசிக்கின்றேன். I believe he died on the cross for me and rose from the dead. ஏசப்பா, நீர் எனக்காகவே சிலுவையில் மரித்து மூன்றாம் நாளிலே எனக்காகவே நீ உயிரோடு கூட எழும்பினீர் என்று நான் விசுவாசிக்கின்றேன். Right now I receive Jesus as my Savior. ஏசப்பா, இந்த நாள் முதல் கொண்டு உம்மை என்னுடைய சொந்த இரட்சகராகவும் தேவனுமாய் ஏற்றுக்கொள்கிறேன். ஆமென். Find a strong church and grow and learn more and more about the things of God. I love you. Amen. அன்புக்குரியவர்களே, நல்ல ஒரு சபையை தேர்ந்தெடுத்து அந்த சபைக்கு கடந்து போங்க. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Amen.